தளபதியின் அன்பை பெற்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சபீன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா என்ற சிறுத்தை கூட்டங்களாக எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே என்ற தளபதியின் புலி கூட்டங்களாக பணிபீடத்திலே வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல, தளபதியின் சிங்கங்கள் என்று கொட்டும் மலையிலும் சிங்கமாக இங்கு திரண்டிருக்கின்ற தளபதியின் தோழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது, அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது, அரசியல் என்பது சமூக பணி, அரசியல் என்பது மக்கள் பணி. மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி என்னாச்சு? மக்களாட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது மக்களாட்சியா கேடுகட்ட மன்னராட்சியா? கேடுகட்ட மன்னராட்சியை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு இளைஞர்களின் படையோடு வரக்கூடிய மக்கள் தலைவர் தான் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக, வாரிசு அரசியலை வீழ்த்துவதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். சொல்றாங்க நம்ம திமுக கும்பல், நம்ம பங்காளிஸ், நாங்கள் 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அண்மையில ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அவர்களை அதான் நம்மள லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களாம். என்ன ஹேண்ட்? எங்க தலைவர் தமிழ்நாட்டின் பிராண்ட், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகவரியாகவும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் தளபதி அவர்கள். நீங்க 75 ஆண்டுகள் இல்ல, இன்னும் பல்லாண்டுகள் ஆனால் கூட வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு எதிர் தலைவரை நீங்கள் சந்தித்திருக்கவே மாட்டீங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாரு, கதறிக் கொண்டிருக்கிறாரு, எப்படியாவது நமது மகனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சிடலாம், முதலமைச்சர் என்கின்ற அந்த அரியணையில் அமர வைத்து விடலாம் என்று கனவு கண்டீர்கள். அந்த கனவை தவிடுபடியாக்கியவர் என்ற தலைவர் தளபதி அவர்கள். அவர் ஒரு சாதாரண தலைவர் கிடையாது, மக்களிடமிருந்து வரக்கூடிய மக்கள் தலைவர். மிகப்பெரிய மகுடத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு வராரு. பேர் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னை இந்த இடத்திற்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஆற்றலோடு வராரு, தியாக உணர்வோடு வராரு. அவரை போயிட்டு கூத்தாடி அப்படின்றீங்க. சரி, எங்க தலைவர் கூத்தாடி, நாங்கள் பெருமையா சொல்றோம், எங்க தலைவர் கூத்தாடி தான். ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகியா? இந்தி திணிப்புக்காக போராடினாரா? செக்கிழுத்தாரா? சிறை சென்றாரா? அவரே கூத்தாடி தானையா? சினிமாவில் நடனமாடிய ஒரு நபர் தானே ஐயா ஸ்டாலின் அவர்களே. நீங்களே சினிமாவில் நடித்த ஒரு நடிகர் தானே. உங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமாவுக்கு வசனம் எழுதிய ஒரு நடிகர் தானே. நடிகராக இருந்து கொண்டு எங்களை பார்த்து நடிகர் என்று சொல்வதற்கு அசிங்கமாக இல்லையா? கேவலமாக இல்லையா? அயோக்கியத்தனமாக இல்லையா? தன் பின்னாடி திரண்ட லட்சக்கணக்கான ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தொண்டர்களாக மாற்றிய மாபெரும் தலைவர் என்ற தலைவர் தளபதி அவர்கள். ஐயா காமராஜர் அவர்கள் நாடார் தலைவர் கிடையாது, நாடாண்ட தலைவர் என்று இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர், தேசிய தலைவர், உலக தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பட்டி பட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த வரலாற்று பெருமை எங்கள் தலைவருக்கு இருக்கு. எத்தனை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இளம் தலைவரோட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? ஐயா காமராஜர் அவர்களை எத்தனை பேரை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? அஞ்சலையம்மாள் என்கின்ற சுதந்திர போராட்ட தியாகி, அந்த பெண் வீராங்கனையை உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த மாபெரும் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். திமுக செய்ததா? அதிமுக செய்ததா? அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் வரலாற்று தலைவராக
தளபதி இருக்கிறாரு. இதுதான் தலைமை பண்பு. தன் ரசிகர்களை ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் அவர்களை அரசியல் படுத்துறாரு. அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றுறாரு. அந்த நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறுது. அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக உருவாகி இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம் தான் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, மண்ணின் மகனாக, மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய எங்க தலைவர் தளபதி அவர்கள் உட்காரப்படுறார். தமிழ்நாட்டில் 3 எழுத்து மந்திரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணா என்கின்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியையும் எழுச்சியை ஏற்படுத்தும். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்தை வீழ்த்தும். காலம் நமதே, களம் நமதே என்று இந்த களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கு. நாங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய முகத்திரைகளை கிழிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி பித்தலாட்டம் செய்து சுரண்டி கொண்டிருக்கீங்க. அப்போ உங்களை இந்த கயவர்களை வீழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? நம்மள சொல்லுவாங்க டிவிகே 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா டிவிக்கிறவங்க அப்படின்னு வரும்னு ஒரு நகைச்சுவை பேச்சாளர், ஒரு ஆபாச பேச்சாளர் திண்டுக்கல் லியானி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே 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 ஸ்பீடா நீங்களே சொல்லுங்களேன். சொல்லுங்க. டிமிக்கி 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 வரும். அப்ப 4 ஆண்டுகளாக மக்களிடம் டிமிக்கி செய்து கொண்டிருக்கின்ற கட்சியாக திமுக இருக்கு. எல்லா பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் தருவோம் என்று சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. தாய்மார்கள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க தமிழ்நாட்டுல. உண்மையை மட்டும் சொல்லுங்க. எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிதான் நீங்க டிஎம்கே ஓட்டு போட்டீங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா? அப்ப இந்த கட்சி, இந்த ஆட்சி டிமிக்கே இல்லையா? அப்ப நான் உண்மையதான் சொல்லியிருக்கிறேன். மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னார்களா இல்லையா? செஞ்சாங்களா? அப்ப டிமிக்கி கட்சி தானே. சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா? அப்ப டிமிக்கி கட்சி தானே. அப்ப வாயை திறந்தாலே பொய்யையும் பித்தலாட்டையும் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சி? திமுக கட்சி, திமுக ஆட்சி. அப்ப இதை வீழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு மக்கள் தலைவரால், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரால் மட்டும்தான் அது முடியும். அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராகத்தான் நம்ம தலைவர் இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் எந்த நலத்திட்ட உதவிகளை செய்தாலும் காவல்துறை வைத்து அடக்குவது, ஒடுக்குவது, முடக்குவது, தளபதியினுடைய பேனரை கிழிப்பது, தோழர்களை வேலை செய்ய விடாமல் தடுப்பது, இதையெல்லாம் காவல்துறையை வைத்து, அரசாங்கத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து திமுக நம்மளை நசுக்க நினைக்கிறது. அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகளே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன். பேனர்ல இருக்கிற எங்க தளபதியினுடைய முகத்தை உங்களால் கிழிக்க முடிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 7 கோடி மக்களுடைய இதயத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். எல்லாருடைய இதயத்தையுமே நீங்க கிழிப்பீங்கன்னா கருத்தியல் ரீதியாக களமாடுங்க, கொள்கை ரீதியாக களமாடுங்க. அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு எளிமையான முறையில் வாழ்க்கை நடத்தியவர், ஒரு சிறப்பான ஒரு மக்களாட்சியை கொடுத்தவர், உலக அரங்கத்திலேயே ஐயா காமராஜர் அவர்கள் என்றால் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஆட்சியும் அதிகாரத்தையும் செய்த அந்த தலைவரை கொச்சைப்படுத்தி பேசிய திருச்சி சிவா என்கிற நபரின் மீது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? சேப்பாக்கத்தின் சேவைவர் அவர்களே, உங்களுடைய கால்கள் ஏன் அஜித்குமாருடைய வீட்டிற்கு பயணிக்கவில்லை? 1000 நாட்களை கடந்து பரந்தூரிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. விளைநிலத்தை அழித்துவிட்டு அந்த இடத்தில் விமான நிலையம் கூடாது என்று அமைதியான முறையில அறவழியில போராடி கொண்டிருக்கிறார்கள். சேப்பாக்கத்தின் சேகவர் அவர்களே, உங்களுடைய கால்கள் ஏன் பரந்தூர் விவசாயிகளை பார்ப்பதற்கு பயணிக்கவில்லை? வேக வகையில் மழை தண்ணீரை குடித்த அந்த மக்களை பார்ப்பதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கால்கள் ஏன் பயணிக்கவில்லை? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்றால் இழிச்சவாயர்கள், அவர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறீங்களா? கிடையாது. வரலாற்று தலைவர் ஒருத்தர் வந்துட்டாப்ல, அவர்தான் உங்களை வனவாசத்தில் அமர வைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாரு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி 13 ஆண்டுகள் திமுகவை வனவாசத்தில் அமர வைத்தாரோ, அதன் பிறகு 2026 நம்ம தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார். அதை எதிர்கொள்ள முடியாத இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள்
உடனே ஒரு உத்தர பிஜேபி பி டீம் RSS இயக்குது. RSS எல்லாம் எங்க தலைவரை இயக்கலங்க. வினோத் இயக்கி கொண்டிருக்கிறார் ஜனநாயகம் என்கின்ற ஒரு படத்தை. எங்க தலைவர் தளபதி அவர்களே தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் இயக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்க தலைவர் தளபதி அவர்களே இங்கே பிறந்திருக்கின்ற இளம் தலைமுறையினர் இயக்கி கொண்டிருக்கிறாங்க. பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்பதில் எங்க தலைவர் மாநாட்டில் உறுதியாக சொல்லிட்டாங்க. திமுக கட்சி தாங்க பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்களே இவர்கள் தான். 1999 பிஜேபியோடு கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யார்? கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு வாக்களித்து வெட்கமே இல்லாமல் வீதி வீதியாக ஓட்டு கேட்ட அயோக்கியர்கள் யார்? திமுக அயோக்கிய கட்சியே இல்லையா? தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததா இல்ல திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்ததா? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நாங்க தாமரைக்கு வாக்கு சேகரிக்க போனோமா இல்ல திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தாமரைக்கு வாக்கு கேட்பதற்காக போனீங்களா? 2001 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யார்? யார் திரும்ப திரும்ப அயோக்கியம் சொல்றா? அயோக்கியர்களை அயோக்கியர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சொட்ட மண்டையில கூட முடி மலரும். தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் மலராது. பிஜேபி என்கின்ற ஒரு மத பிளவுவாத கட்சியை, பிஜேபி என்கின்ற சாதி பிளவுவாத கட்சியை, பிஜேபி என்கின்ற தமிழர் விரோத கட்சியை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக நின்று பிஜேபியை எதிர்க்கும். பிஜேபியோடு ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டு, மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு, சமீப காலமாக நேரடியாக கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். முதலமைச்சருக்கான கூட்டம் நடக்குது, நிதி ஆயோக் கூட்டம். கடந்த 3 ஆண்டுகளாக செல்லாத முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக டெல்லி சென்று அந்த கூட்டத்திற்கு ஏன் போறீங்க? 1000 கோடி மோசடி ஊழல் டாஸ்மார்க்ல. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தம்பி ஒருத்தர் அதுல மாட்டிக்கிட்டார். அந்த தம்பியை காப்பாற்றுவதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக டெல்லி சென்று அங்க பிரதமரை நீங்க போய் பாக்குறீங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக என்றைக்காவது ஒரு முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதுண்டா? கச்சத்தீவை மீட்பதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதுண்டா? அப்போ உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, உடனே போறீங்க. வாலி அவர்கள் மிக அருமையான வரிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற கயவர்களுக்கு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊராட்டால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். யாருக்கு சொல்லியிருக்காருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க தான் பிஜேபியோட வாழ பிடிக்கிறீங்க. நீங்க தான் ஏதாவது ஒரு ரைடு நடந்துச்சுன்னா அடுத்த நாளே டெல்லிக்கு போய் சரணடைவீங்க. நாங்க கிடையாது. எங்க தலைவர் நெஞ்சுரத்தோடு சொல்றாரு, பிஜேபி என்ற கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது, பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாக எங்க தலைவர் சொல்றார். திமுக சொல்ல முடியுமா? இந்த மேடையில சொல்றேன், இப்ப சொல்றேன், தலைவர் தளபதியின் தலைமையில் தான் கூட்டணி. எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு பல தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க. திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தலைவர்களுடைய மனசுதான் திமுக பக்கம் இருக்கு. ஆனா அந்த கூட்டணி கட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய மனசு ஃபுல்லா நம்ம தளபதி பத்தியே இருக்கு. கூட்டணி கட்சி தலைவருடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த தலைவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஐயா முட்டு கொடுத்தது போதும், திமுக இதுவரைக்கும் நம்ம வேலை செஞ்சது போதும், நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க, நம்மளுடைய கொடி ஏற்ற முடியல, நம்மளுடைய பேனர் வைக்க முடியல, போதும். திமுக ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா நம்மளையும் சேர்த்துதான் திட்டுறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவர்களுடைய அவப்பேரை சேர்த்து நம்மளும் சுமப்பது? வேண்டாம். அங்க ஒரு தலைவர் நம்மளை கூப்பிடுறாரு, அங்க போவோம் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த அந்த தலைவர்களுடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு. தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. மதுரையில் நடைபெறுகின்ற அந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கை மாற்றக்கூடிய மாபெரும் தலைவர் தளபதி அவர்கள்.
மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய சுற்றுப்பயணம். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் தலைவர் தளபதி அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு. தொகுதி தொகுதியாக சந்திக்க போறாரு. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த திமுக கட்சியை சார்ந்தவங்க ஒரு வெளியில வரலன்றீங்க. வெளியில வந்தா எதுக்குப்பா வெளில வராரு? ஐயோ எங்களால சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க. 234 தொகுதியில அவர் வர போறாரு. அவர் சுற்றுப்பயணம் முடித்து மீண்டும் சென்னைக்கு போகும்போது அந்த புழுதி அடங்குவதற்கே 20 நாட்கள் ஆகும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நபர். இந்த மீட்டிங் வர்றதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி முடியெல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி அப்படியே போனா நல்லா இருக்காங்க, சேவ்லாம் பண்ணிட்டு முடியெல்லாம் வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சலூன் கடைக்கு போறேன். அவர் பயங்கர திமுகவினுடைய ஆதரவாளர், பயங்கரமா திமுக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். நம்ம உள்ள போனோம்னே அதிர்ச்சி ஆயிட்டாப்ல. நண்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற பயமா இருக்கு. ஏதாவது சொல்லிட்டேன்னா உடனே உங்க யூடியூப் சேனல்ல பேசுறீங்க, இல்ல ஏதாவது டிவியில பேசி விட்டுறீங்க, இல்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறீங்க, ரொம்ப பயமா இருக்கீங்க அப்படின்னா. இல்லங்க தைரியமா நீங்க சொல்லுங்க, நான் வெளியே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு. நண்பர் இதை கேட்டுட்டு இருப்பாப்ல. பேர் சொல்லாதானே தப்பு. அவர் சொல்றாரு, நான் திமுக கட்சியில இருக்கிறேன், திமுக கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன். ஆனா 2026 தமிழக வெற்றி கழகத்தில் என் குடும்பத்தில் 10 ஓட்டுக்கு 10 ஓட்டை நான் போடுவேன் சொல்றேன். கருப்பு சிவப்பு கடைவேட்டி கட்டிய திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் திமுகவில் உறுப்பினராக இருப்பாங்க. ஆனா 2026 வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. 1977 ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது. திமுக இருப்பாங்க, அதிமுக ஓட்டு போடுவாங்க. அதன் பிறகு 2026 திமுக இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போட போறாங்க. அதிமுக இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. பிஜேபி இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ்ல இருப்பாங்க, தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. இதுதான் வரலாற்று புரட்சி, இதுதான் வரலாற்று எழுச்சி. அதான் எங்க தலைவர் உருவாக்குறாரு. சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து விலகி திமுக கட்சியில் இணைகிறார்கள். அவன் ஏற்கனவே திமுக இருப்பான். வாங்க உங்களுக்கு நலத்திட்ட உதவி பண்றோம், வாங்க மகளிர் சுய உதவி கடன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிரு. அவங்க போன உடனே திமுக துண்டு எடுத்து போட்டு இவர்கள் திமுகவில் இணைந்தார்கள், தாவை கலந்து வெளில வந்தாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே திமுக இருக்கிறாங்க தான். அயோக்கியத்தனமா இல்ல, கேவலமா இல்ல, இப்படி ஒரு மோசடி செய்வதற்கு அயோக்கியமா இல்லையா? இப்ப சொல்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு, விஜய் அணியில் தமிழ்நாடு. எந்த ஓரணியும் தமிழ்நாடு கிடையாது. எங்க தலைவர் தளபதி அணியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு. எவ்வளவு நெருக்கடி. இப்ப மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கிறார் தெரியுமா? இப்ப திமுக மாவட்ட செயலாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிட்டா மிராசுகள் பண்ணையாளர்களா இருப்பாங்க. நம்ம மாவட்டத்தில் சபீர் எடுத்துக்கோங்க, அது பக்கத்துல கிருஷ்ணகுமார் அவர்கள் எடுத்துக்கோங்க. பாமரர்கள் எல்லோரும் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. கட்சியுடைய கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் கேத்ரினா பாண்டியன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர். 2026 தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரருக்கும் இடையே நடக்கின்ற போர். அந்த போரில் பண்ணையார்கள் தோற்றுவிட்டார்கள், சர்வதிகாரிகள் தோற்றுவிட்டார்கள், மன்னராட்சி அணுகுமுறை கொண்டவர்கள் தோற்றுவிட்டார்கள். மக்கள் சிந்தனை கொண்ட பாமர மக்கள் வெற்றி தலைவர் தளபதியின் விஜய் அணி வெற்றி பெற்றது என்கின்ற வரலாற்றை நாம் தான் எழுதணும். அப்பா முதலமைச்சரா இருப்பாரு, அடுத்து பையன் முதலமைச்சரா இருப்பாரு, அடுத்து அவங்க பையன் துணை முதலமைச்சரா இருப்பாரு. கேவலம் இன்பநிதி பாசறைன்றாங்க. வீட்டுல எப்படிதான் சோறு போடுறாங்க சத்தியமா தெரியல. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தாய்மார்களே, அந்த இன்பநிதி பாசறைன்னு உருவாக்குறாங்கல்ல, அவருடைய மனைவியில எல்லாம் நீங்க இந்த பேசுற வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா வரலாற்றுல ஒரு நல்ல உதவி ஏதாவது பண்ணுங்க. மறைமுகமா சொல்ற, காலம் காலமாக கொத்தடிமையாக அடிமையாக இருப்பதற்கு அவமானகரமா இல்லையா, கேவலமாக இல்லையா? அதான் நம்ம கூடாதுன்னு சொல்றோம். அப்பா மந்திரியா இருப்பார், பையன் மாவட்ட செயலாளராக இருப்பார். அப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார், பையன் மாவட்ட செயலாளராக இருப்பார். இதுதான மன்னராட்சி, இதுதான வாரிசு அரசியல். மன்னராட்சி கூடாது என்று ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்றுதானே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போராடி ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப மீண்டும் நீங்கள் மன்னராட்சியையும் சர்வதிகாரத்தையும் கொண்டு போனீர்கள் என்றால் அதை வீழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. திருவள்ளூர்ல ஒரு 10 வயதை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வன்கொடுமை செய்து கற்பழிப்பு செய்து இன்னும் 10 நாள் ஆகுதுங்க.
அந்த குற்றவாளி யாருன்னே தெரியல. அந்த குற்றவாளி இன்னும் கைதே செய்யல. தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருப்பவர் யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்பா அப்படின்றீங்க. உன்னுடைய மகளதாயா கற்பழிச்சு வச்சிருக்காங்க. உன் மகளதான அவங்க வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்பாவுக்கு துடிக்கலையா? எங்கு திரும்பினாலும் கள்ளச்சாராயம் புழக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம். நீங்க தான் தேர்தல் வாக்குறுதியில சொல்றீங்க, ஆண்டிற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று திமுக சொன்னதோ இல்லையா? 8 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கீங்க. கனிம வள கொள்ளை, இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை கனிம வளம். அதை பாதுகாக்க வேண்டிய இந்த அரசாங்கம் லாரி லாரியாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. அந்த கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போற லாரியில ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு பேர் சாகுறாங்க? இதெல்லாம் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையா? கண் இருந்தும் குருடாக இருக்கீங்களா? காது இருந்தும் செவிடாக இருக்கீங்களா? நாங்க கத்துறது கேட்கலையா? கேட்கறனா பதவியே ராஜினாமா செய்து போங்க. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய மக்களுக்கான தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாரு. ஆட்சி செய்ய துப்பு இல்லையா? ஆட்சி செய்ய துணிவு இல்லையா? நிர்வாகம் செய்வதற்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்லையா? தெரியலையா? தயவு செய்து போங்க சார். எவ்வளவு நாள் தான் போராடுறது? அஜித்குமாருக்கு நீதி என்று எங்க தலைவர் தளபதி அவர்கள் சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார். இந்த கேவலம் துப்பு கட்ட இந்த அரசாங்கம் அந்த கூட்டத்தை தடுப்பதற்கு செங்கல்பட்டுல தடுக்கிறாங்க, தாம்பரத்துல தடுக்கிறீங்க, கன்னியாகுமரியில 20 கைது செய்றீங்க, கரூர்ல கைது செய்றீங்க, சேலத்துல கைது செய்றீங்க. யாரும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து விடக்கூடாது என்று அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தும் கூட சென்னையே திணறக்கூடிய வகையில் மக்கள் கூட்டம் வந்ததா இல்லையா? காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் கலைஞர்கள் கிடையாது. அந்த காட்டாற்று வெள்ளத்தின் திசை வழிபோக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தலைவர் எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார் என்று அவரை தயார்படுத்திட்டாரு, தோழர்களை தயார்படுத்திட்டாரு. வாங்க சண்டை போடுவோம், கருத்தியல் ரீதியாக சண்டை போடுவோம் தான் சொல்றோம். இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்றாரு, இதெல்லாம் ரசிகர் கூட்டம் சொல்றாரு. ஐயா மனோ தங்கராஜ் அவர்களே, இங்கிருந்து நேரடியாக உங்களுக்கு சவால் விடுகிறேன். பாருங்கள், சமூக நீதியை பத்தி பேசுவோம், சமத்துவத்தை பத்தி பேசுவோம், ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம், தமிழ்நாட்டினுடைய வரலாறை பத்தி பேசுவோம், ஐயா காமராஜரை பத்தி பேசுவோம், அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம். கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரி என்று ஏன் பேர் வந்ததுன்னு பேசுவோம். ரசிகர் கூட்டமா? சின்ன பசங்களா? தளபதியின் சிங்க பசங்க. நேரடி சவால். இடஒதுக்கீடை பத்தி பேசுவாங்க. திமுகக்கு எப்படி உதயசூரியன் சின்னம் வந்தது என்று பேசுவோம். நாங்க பேசுவோம், உங்க கட்சியை சேர்த்து பேசுறோம். திக எப்படி உருவானதுன்னு நாங்க பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பெரியார் என்றால் யார்? பெரியார் எதற்காக போராடினார்? அந்த பெரியார் அவர்களை எதற்காக நாங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் பேசுவோம். வாங்க. பேசுவதற்கு தைரியம் இல்லாதவர்கள் உடனே ரசிகர் கூட்டம். இந்த ரசிகர் கூட்டம் தானே உங்களை வீட்டுல உட்கார வைக்க போது. இந்த சின்ன பசங்க தானே 2026 ஒரு கண்ணுல வரல விட்டு நாங்க ஆட்ட போறோம். வீதி வீதியாக மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு. திமுக ஓரணியில் தமிழ்நாட்டில் இப்ப மக்களை சந்திப்பதற்காக போறாங்க. வராங்க அப்படின்னு கதவெல்லாம் பூட்டிக்கிறாங்க மக்கள். மக்களுக்கு உங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம கட்சியை சார்ந்தவர்களும் போறாங்க. மக்களின் குறை தீர்க்கும், குறை கேட்கும் நிகழ்வு கொண்டு போறாங்க. தமிழக வெற்றிகளை கொண்டு வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க, காபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க என்று இன்முகத்தோடு தாய்மார்கள் குடும்பங்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக போனா திறந்திருந்த கதவை இழுத்து மூடுறாங்க. தெரியுது, வரவெல்லாம் திருட்டு பையன், ஆட்டையை போட்டுருவான். காலங்காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடை சுரண்டி கொளுத்ததை தவிர இந்த அரசாங்கம் என்ன செய்வது? நீட்டுக்கான ரகசியம் எங்க? இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களே, எங்க இரும்பு கரம்? எங்க பாரிஸ் இரும்பு கரம் எங்க போச்சு? ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுற ஒரு மாநில தலைவருக்கே அந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுடைய நிலைமை. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க போன ஒரு பெண்மணியை பாலியல் வன்முறை செய்யறான். யாரான்னு பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவங்க. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை பெண் காவலர்கள் மீது அத்துமீறிய செயலில் ஈடுபடுறான். யாரான்னு பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவங்க.
தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்யறான். யாரான்னு பார்த்தா அவனும் திமுக கட்சியை சார்ந்தவனாக. அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாவதற்கு, தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் கள்ளச்சாராய போதை புழக்கம் உருவாவதற்கு யார் காரணம் பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். அப்ப தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவை வீட்டிற்கு அனுப்பினால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறிடும். சமூக விரோதிகளின் கூடாரமாக திமுக இருக்கு. நான் இட்டுக்கட்டிலாம் பேசுறேன், நான் பொய்யெல்லாம் பேசுறேன், உண்மையதான் சொல்றேன். உங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா குற்றத்திலும் ஈடுபடுகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை நான் சொல்றேன். அதை ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்கள் என்றைக்காவது தடுத்ததுண்டா? கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபர், நம்ம தலைவர் தளபதி அவர்கள் இளைய காமராஜரை போன்று கல்விக்காக உதவி செய்த அந்த நிகழ்வை ஒருத்தர் கொச்சை பற்றி பேசினார், கேவலமாக பேசுறாரு. பெரும் மரியாதைக்குரிய அப்பா ஸ்டாலின் அவர்களே அந்த கூட்டணி கட்சி தலைவரை அழைத்து கண்டித்ததுண்டா? பேசியதுண்டா? அங்கு பரிசு வாங்க சென்ற எல்லோருமே பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகள், தாய்மார்கள். அப்படி கொச்சைப்படுத்தி பேசாதீங்க, அது ரொம்ப தவறு என்று என்றைக்காவது கண்டித்ததுண்டா ஸ்டாலின் அவர்களே? வெக்கமே இல்லாமல் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றீங்களா? நீங்க அப்பெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டப்பா. எல்லாவற்றையும் பார்த்து அமைதியாக இருப்பவர் எப்படி அப்பாவாக இருப்பாரு? படிப்படையாக மதுக்கடைகளை இழுத்து மூடுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? எத்தனை கடையை இழுத்து மூடினீங்க சொல்லுங்க? எத்தனை கடையை இழுத்து மூடினீங்க? எதையுமே பண்ணல. குமரி மாவட்டத்திற்கு அவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி இறைச்சீர்களா இல்லையா? எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க? எங்கு திரும்பினாலும் உங்க ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. எதிர்த்து கேள்வி கேட்டா பொய் வழக்குகள் போடுவது, சிறையில் தள்ளுவது. இது ஒரு ஜனநாயக நாடு தானே? ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்பதற்கு உரிமை கிடையாதா? சினிமா காட்ட நாட்டை கொடுத்துறாதீங்க, சினிமா காட்ட நாட்டை கொடுத்துறாதீங்க. சினிமா காட்ட நாட்டை கொடுக்காம உங்களை போட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற மயிலாடியுடைய நாட்டை கொடுக்க சொல்றீங்க. வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனாகத்தான் இருக்கும். ஏன்னா இவங்க பண்ற வேலைகள் அப்படி. காவல்துறையை வைத்து மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்கதை விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ன வேலை செய்யும்? அவங்க யாரை போய் பார்க்கிறாங்க? அவங்களை எப்படி தடுக்கலாம்? அதற்காக அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் படித்து இந்த அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதற்காக அந்த காவல்துறை சீருடை அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. சேவை செய்ய அனுப்புவதை விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை நசுக்குவதற்கு பயன்படுத்துறதுக்கு பற்றி அயோக்கியமா இல்லையா? நாங்க தைரியமா மேலே போட்டு துணிச்சாதானே கேட்கிறோம். பயப்படக்கூடிய ஆட்கள் நம்ம கேட்போமா? துணிச்சலா எதிர்கொள்றோம்ல, களத்திலையும் சந்திப்பதற்கு தயார்னு சொல்றோம். நம்முடைய அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டோம், கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டோம், கோட்பாடுகளை சொல்லிட்டோம், மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் சொல்லிட்டாரு. இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு. ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு. கொள்கை தலைவர்களை உருவாக்கிட்டாரு. இதுல என்ன பிழை இருக்கு? என்ன குறை இருக்கு? விவாதத்துக்கு வாங்கலாம் நம்ம சொல்றோம். இவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் கூத்தாடி சினிமாக்காரு, கூத்தாடி சினிமாக்காரு. ஆமா, திரும்ப திரும்ப சொல்றேன், எங்க தலைவர் சினிமாக்காரு தான், கூத்தாடி தான். ரெட் சைட வச்சு படம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியல, ஐயோ தெரியல. அப்ப தெரியல அவர் சினிமாக்காருன்னு. ரெட் சைட்ல வச்சு படம் பண்ணீங்களா இல்லையா? கோடி கோடியா சம்பாதிச்சீங்களா இல்லையா? அப்ப தெரியல எங்க தலைவர் சினிமாக்காருன்னு. சன் பிக்சரை வச்சு படம் எடுத்தீங்களா இல்லையா? அப்ப தெரியல எங்க தலைவர் கூத்தாடின்னு. அப்ப தெரியல எங்க தலைவர் சினிமாக்காரன்னு. அப்ப கோடி கோடியாக எங்க தலைவரை பயன்படுத்தி சம்பாதிச்சு இந்த சினிமாக்காரன்னு சொல்றீங்க, பச்சை அயோக்கியத்தனமா இல்ல? அவர் சினிமாக்காரர் தான். எங்க தலைவர் நடிகராக இருந்து தலைவராக மாறினார். நீங்கள் எல்லாம் தலைவராக இருந்து கொண்டு நடிகர்களாக நடித்து கொண்டிருக்கீங்க. அதனால அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. மழை பெய்யுது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறார். நம்மளுடைய பிராண்ட், நம்ம லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண சொன்னாங்களா, அந்த ஹேண்டுக்கு நம்ம சொல்றோம் எங்க தலைவர் தமிழ்நாட்டினுடைய பிராண்ட். செப்டம்பர்ல அந்த பிராண்ட் தமிழ்நாடு முழுவதும் வரப்போகுது. 2026 இந்த பிராண்ட் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க போகிறார். அதனால
எங்களை நசுக்கலாம், ஒடுக்கலாம், முடக்கலாம் என்பதை சிந்தித்துவிட்டு இந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நான் இதை செஞ்சிருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு திமுகவுக்கு தைரியம் இருக்கிறார் என்று நேரடி சவால். 1000 ரூபாய் கொடுக்கிறது கேவலமா இல்ல? அப்புறம் இப்படின்றது அசிங்க அசிங்கமா பேசுறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் வாயை திறந்தாலே கேவலமா பேசுறான். கேட்டா தலைமை கழக பேச்சாளர் தான். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாதா? இதான் அப்பாவா? இதான் கேள்வி கேட்ட அப்பாவா? அப்பானா கண்டிக்கணுங்க. அப்பா கை தட்டி சிரிக்க கூடாது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிரிக்கிறாரு. தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நீதிபதியாகிறீங்களா? அது திமுக போட்ட பிச்சை. ஏன்னா பெண்கள் எல்லாம் பல பலன் இருக்கிறீங்க. நாங்க கொடுத்த 1000 ரூபாய் தான் சாரல் ஒளி போட்டு வரீங்களா என்று திட்டங்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய இந்த அயோக்கியர்களை வீட்டுக்கு அனுப்பணுமா கூடாதா? இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் யாரை கை நீட்டி வேட்பாளர்கள் என்று அறிவிக்கிறார்களோ அந்த வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து தமிழ்நாட்டினுடைய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற விளவங்கோடு தொகுதியிலிருந்து திமுகவினுடைய வரலாறு வீழ்த்தப்படணும். அவருக்கான வீழ்ச்சியை எழுதக்கூடிய முடிவுரையாக இந்த தொகுதி இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைப்பதற்கு உங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். யாரை வேட்பாளர்களாக அறிவிக்கிறார்களோ அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க நாம் எல்லோரும் உறுதுணையாக உழைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் நல்ல அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.